வெல்கம் டு மிஸ்டர் 11 vlogs. இன்னைக்கு நாம எங்க போக போறோம்னா தமிழ்நாடே கொண்டாடிட்டு இருக்கிற மிகப்பெரிய திருவிழா. அது என்னன்னா அந்தியூர் குருநாதசாமி திருக்கோவில். அங்கதான் நம்ம இன்னைக்கு போக போறோம். அங்க வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன எடுக்க முடியுமோ அத்தனையும் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். என்னன்ட்டா குதிரை சந்தை இருக்கு, அதே மாதிரி மாட்டு சந்தை, ஆடு சந்தை, நிறைய பெட்ஸோட சந்தைகள்லாம் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற மேக்சிமம் யூடியூப் கண்டென்டர் பூரா அங்கதான் இருக்கிறாங்க. வாங்க அப்படியே பார்ப்போம். அதே மாதிரி இங்கிருந்து தான் நான் விளாக ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு எடுக்கிறது காரணம் என்னன்னா, இந்த மலைக்கு அந்த பக்கம் தான் பாத்தீங்களா அந்தியூர் குருநாதசாமி திருக்கோவில் அங்கதான் இருக்கு. அதனாலதான் இங்கிருந்து நான் விளாக ஸ்டார்ட் பண்றேன். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பாருங்க மக்களே, என்னங்க கூட்டம் செம்மையா இருக்குங்க. ஃபுல்லா டிராபிக், ஏகப்பட்ட காரு. அப்படியே பாருங்க, வேலை பாத்தீங்களா? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் போகணுங்க. வாங்க அப்படியே போவோம் ஜாலியா. மொத்த தமிழ்நாடுக்கு தான் இருக்குதுங்க. இதோட பேர் பிபி. உங்க நேம்? பவன்குமார். பவன் கல்யாண் மாதிரி பவன்குமார். இவரு என்ன ஊரு? பீகார். மக்களே, பீகார் வந்து வந்திருக்காருங்க. வந்து இவரு பிபி விற்கிறாருங்க. என்ன பாக்குறீங்க? அப்படியே அங்க பாருங்க. மக்களே, இப்ப தெரியுதா ஏன் 5 நாள் திருவிழான்ட்டு? ஒரு நாள்ல கண்டிப்பா பத்தாது. பாருங்க எவ்வளவு கேம் இருக்குன்ட்டு. இந்தியாவில் இருக்கிற மொத்த கேம் இங்கதாங்க இருக்கு. ஏங்க ட்ரெயின் இருக்குங்க. பாருங்க, மரண கிணறு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். பாருங்க மக்களே, மொத்தமா 3 மாருதி, 4 பைக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுங்க. செம்மையா இருக்கும் போது பாருங்க.
என்ன நண்பர்களே, விளையாண்டுதான் பார்ப்போமா? இல்ல எப்படிங்க? விளையாடுற எதுங்க இந்த லாஸ்ட் வச்சுக்கலாமா? எனக்கு விரல டேமேஜ். அவ்வளவுதாங்க முடிஞ்சு. அவ்வளவுதாங்க. அடிச்சாதான் கிஃப்ட் கொடுக்கல. எலக்ட்ரிக் பைக் கேள்விப்பட்டிருப்போம், கார் கேள்விப்பட்டிருப்போம். பாருங்க டிராக்டருங்க. முறையா வாங்க அண்ணா கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஷோரூம் எங்க இருக்குங்க? சரிங்க. இது எவ்வளவுங்க மைலேஜ் தருங்க? இது 8 மணி நேரம். நான் ஒரு டைம் சிங்கிள் சார்ஜ் போட்டீங்கன்னா 8 மணி நேரம் ஓடும். சரிங்க. நம்ம கம்பெனி பேர் வந்து ஆட்டோ நெக்ஸ்ட்ங்க. இதுல வந்துட்டு பேட்டரி கெபாசிட்டி 38 யூனிட் இருக்கு. 38 கிலோவாட் சொல்லுவாங்க. டெக்னிக்கல் சொல்லணும்னா நம்ம நானும் என்னென்ன டீசல் டைப்ல பண்ணுவோம் அது எல்லாம் பண்ணலாம். கலப்ப டைப்லாம் எல்லா டைப்புமே யூஸ் பண்ணிக்கலாங்களா? கலப்ப டைப்லாம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சரி சரி. இது 45 HP. இதுலயே நமக்கு 60 HP இருக்கு. இதுலயே நமக்கு 45லயும் 60லயும் வந்துட்டு 2 வீலர் 4 வீலர் ரெண்டுமே இருக்கு. ஷோரூம் வந்து பவானி லட்சுமி நகர்ல ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா விவசாயிகள் கண்டிப்பா வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. எலக்ட்ரிக்கல இருக்குங்க. ஃபுல்லா மைலேஜ் நம்ம வீட்லயே இருந்து கரண்ட் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். எங்கேயும் போய் நம்ம டீசல் பெட்ரோல் எல்லாம் அடிக்க தேவையில்ல. டைரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டிலே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச். கண்டிப்பா ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. சார்ஜிங் டைம் வந்து 3 பேஸா இருந்ததுன்னா 2.5 மணி நேரம், சிங்கிள் பேஸா இருந்ததுன்னா 6 மணி நேரம் வரும். 45 ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரு, ஆமக்கலப்பு, ஃப்ரண்ட் கலப்பு எல்லா எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ணாங்க. இது அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணலாம். சிமெண்ட் ஃபேக்ட்ரி, பேப்பர் இண்டஸ்ட்ரி, அது மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியும் யூஸ் பண்ணலாம். கல்குவாரி கூட யூஸ் பண்ணலாம். காய் இண்டஸ்ட்ரி எல்லா இண்டஸ்ட்ரியும் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது நல்லாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் தேட்டரை விட எலக்ட்ரிக் தேட்டர் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சர்வீஸும் எதுவுமே கிடையாது. ஆயில் சர்வீஸ் எதுவுமே இப்போ பார்த்தீங்கன்னா 1000 மணி நேரத்துக்கு ஒரே டைம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஆயில் மட்டும் மாற்ற போகிற வேற எந்த சர்வீஸும் கிடையாது. இதே டீசல் வண்டியில் கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸு, ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா இது வந்து டீசல் வண்டி 1 மணி நேரத்துக்கு நீங்கள் ஓட்டிங்கன்னா எப்படியும் உங்களுக்கு 300 to 400 ரூபா செலவாயிரும். இது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு வந்து 40 ரூபா மட்டும் தான் செலவாகும். வேறு எந்த சார்ஜும் கிடையாது. ஒரு டைம் நீங்கள் வண்டி வந்து எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. ஒரு டைம் 1000 மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம். மற்றபடிக்கு எதுவுமே கிடையாது. பேட்டரியோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 5000 மணி நேரம் இல்லைன்னா 5 வருஷம். வணக்கங்க. நம்ம ஊர் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிங்க. என் பேர் தாஜிபாயின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த சந்தைக்கு வந்து 50 வருஷமாக வந்துட்டுருக்கோம். சின்ன வயசுலேருந்து வந்துட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25 குதிரை கொண்டு வந்துருக்கேன். நாட்டுக்குறையில் ஒரு 15, இது காட்டைவாடியில் ஒரு 15 கொண்டு வந்துருக்கேன். பாருங்கள், இங்கே பக்கத்தில் நிற்கிற ஒரு குதிரை பாருங்கள். இது கருப்பு அப்ளிக்குன்னு சொல்கிறது. இந்த குதிரைக்கு விலை 2 லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு பல்லு 2, 9 சொல்லி சுத்தம், வண்டி பழக்கம் உண்டு. அந்த பக்கம் நிற்கிது பாருங்கள் ஒரு கருப்பு குட்டி. அதுக்கு வந்து வயசு 1 வருஷம் 2 மாதம் ஆகுது. அதுக்கு 9 சொல்லி சுத்தம். அது ஒரு 1.5 சொல்லிட்டு இருக்கேன். அனுசரித்து வந்தால் கொடுத்துருவேன். அதுக்கு அடுத்து நிற்கிற ஒரு வெள்ளைக்குட்டி நிற்கிது பாருங்கள். அது 3 லட்ச ரூபா சொல்கிறேன். அது அனுசரித்து வந்தால் கொடுத்துருவேன் 9 சொல்லி. அதுக்கு அடுத்து நிற்கிது பாருங்கள் இன்னொரு வெள்ளை. அது வந்து 2 லட்ச ரூபா சொல்கிறேன். கொஞ்சம் அனுசரித்து வந்தால் கொடுத்துருவேன். அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற கல்டா குதிரை 1.5 லட்ச ரூபா சொல்கிறேன். அப்புறம் நாட்டுக்குறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் இருக்குது. அனுசரித்து கொடுத்துருவேன். இதுதான் இன்றைக்கி நிலவரம். கொஞ்சம் வியாபாரம் ஸ்லோவாக தான் இருக்குது. இடையில கொஞ்சம் மழை வந்து கெடுத்துருச்சு. போன வருஷத்தோட இந்த வருஷம் வியாபாரம் பரவாயில்லைங்களா? போன வருஷம்லாம் சுத்தமாக விட்டு, போன வருஷத்தோட இந்த வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனாலும் இது வியாபாரம் கம்மி தான், நல்ல கம்மி தான். ஆமாங்க. எங்கிட்ட 25 கோரையில் என்கிட்ட 2-3 கோரை தான் வியாபாரமே ஆயிருக்கு. சரி. ஆமாம், இன்னைக்கு ஏதாவது பொழுதுக்குள்ள ஆனால் தான். ஆமாம், அவ்வளோதான். நாளையோட முடியுதுங்களா? ஆமாங்க, நாளையோட வியாபாரம் முடிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ திங்கக்கிழமை ஏதோ 1-2. ஆமாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.
ஆனா உங்க நேட்டிவ்னா? நான் என் பேர் பிரபு. பிரபுங்களா? பிரபுங்க. நான் வந்து திருப்பூர்ல இருக்கிறேன். நான் வந்து இங்கே வந்து நம்ம ஊர் சொந்த ஊர் பக்கம் தான். அதனால் வந்து நான் வருஷம் ஒரு 10 வருஷமாக நான் வந்து தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கிறேன். சரிங்க. இது வந்து போன வருஷம் வந்து ஃபுல்லா வந்து மழையினால சகதியா இருந்துச்சு. நிறைய சேரும் அங்கே இங்கே இருந்துச்சு, எங்கேயுமே போக முடியல. இந்த வருஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு நல்லா சுற்றி பார்க்குற அளவுக்கு இருக்குது. நம்மளால 2-3 டைம் வந்து இதுக்கு முன்னாடி 2 நாள் வந்துட்டு போனவங்க எல்லாரும் சொன்னாங்க நல்லா இருக்குது அப்புறம் மாதிரி சொன்னாங்க. பரவாயில்ல, இந்த வருஷம் ஓரளவுக்கு திருப்தியா இருந்துச்சு. நல்லா சுற்றி நல்லா தாராளமாக பார்த்துட்டு வரோம். ஒரு ரிஸ்க்கும் இல்லைங்க, மழை இல்லை. இனிமேல் மழை வந்தால் தான் லைட்டா தூரல் ஆரம்பிக்குது. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் லீவ் இருக்கு, சண்டே. அவ்வளவுதான் முடிஞ்சு. நாளைக்கு ஆமா, இன்னைக்கு நிறைய குதிரை போயிட்டே இருக்கு. நல்லா சேல்ஸ் ஆயிடுச்சுங்க எல்லா குதிரையுமே ஓரளவுக்கு. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வியாபாரம் பரவாயில்ல. ஓகே, சரி. என் பேர் கீர்த்திவாசனுங்க. நாங்கள் திருச்சூர்லேருந்து வரோம், கேரளா. நாங்கள் இப்போ மொத்தத்துக்கு 8 குதிரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 8 குதிரை வந்து எல்லாமே மாறுவார். 1 மட்டும் வந்து நொக்கரா, 2 வந்து போனி. இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நார்த்துலேருந்து வந்தது. நம்ம ப்ரீடிங் மட்டும் 2 அனிமல் மட்டும் தான் நம்ம ப்ரீடிங்கு. இது எல்லாமே நார்த்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இது வந்து மொஹாக்கலோட பேர். அது வந்து ஷாபாஷு. இவர் வந்து பெரிய ஹேண்ட்லர். இவர் மகாராஷ்டிரன்னு வந்திருக்காரு இவங்களுக்காகவே. மற்ற வேற என்ன, நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கிராண்டாக பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்து எல்லாமே கண்டினியூ பண்ணுவோம். கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, ஒரு புரோட்டாவுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா. ஒன்றுத்துக்கு ஒர்த்தே இல்லைங்க, சத்தியமாக சொல்கிறேன். சாப்பிடவே வேண்டாம். பார்த்துக்காங்க, இந்த கடையில் சாப்பிட்டோம், வேஸ்ட்டுங்க, சுத்த வேஸ்ட்டு. ஆம்லேட் 30 ரூபா, புரோட்டா 30 ரூபா, ஒன்றுத்துக்குமே லாக்கி இல்லை. சத்தியமாக ஹோட்டல் கடையில் வந்து சாப்பிடாதீங்க, வேறு எதோ கூட ஸ்நாக்ஸ் கூட சாப்பிடுவாங்க. நாட்டுக்கு வந்தாச்சு. ஏற போனோம் வாங்க. ஃபுல் போதையில இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அப்படியே ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு கடைசியா வந்துட்டோம் ராட்டனத்துக்கு. பாருங்க, மொத்தம் 5 கிலோ அழக. செம்மையா இருக்குங்க.
மக்களே பெரிய ராட்டனம் தான். அதே அடிபவர்ல இருந்து ஒரு விதமான உணர்ச்சி ஏற்படுது. நீங்களும் போயிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருக்க ஸ்பீடா நிப்பாதுங்க. ஏன்னா இருக்க ஸ்பீடா ஸ்பீட் ஏறிடுச்சிங்க. வாந்தி வருதா? எதுவுமே நடக்காத மாதிரி எப்படிங்க வந்துருக்கீங்க? முடியல, எனக்குள்ள இருக்கிறது எனக்கு தான் தெரியும். ஐயா கீழே பாருங்கய்யா, ஐயா மேல இருந்து கீழே பாருங்கய்யா. அவரே ஏங்க கீழே பாருங்க, சுகமா இருக்கு. ஏங்க அந்தியூர் குருநாதசாமி கோயிலுக்கு வந்தீங்களா? சுகமா இருக்குங்க. இந்த பெரிய ரட்டத்துல மட்டும் ஏறிடுங்க, ஜாலியா இருக்கலாம்.
₹100 சாட்டை, ₹50 சாட்டை, ₹150 சாட்டை, ₹40 சாட்டை, 5 50 வருஷமா நாங்க சாட்டை போட்டுட்டு இருக்கிறோம். அஞ்சு மாடு சந்தை, பெரும்பெரும் மாடு சந்தை, விவசாயிகளுக்கு நாங்க பெருசு பெருசு மாட்டோம். மாடு சந்தைக்கு நம்ம பெருசுமா சாட்டை போட்டு தான் இருக்கிறோம். மக்களே, அந்தியூர் வந்துட்டு குருநாதசாமி கோயிலுக்கு வந்துட்டு சாட்டை எடுக்காம போனா நமக்கு தான் அசிங்கம். அதனால சாட்டை எடுத்துட்டோம். பாருங்க, நிறைய வகையான சாட்டை இருக்கு. இவர் ஐயா பாத்தீங்களா, குருரெட்டியூர் பக்கத்துல காந்தி நகர்ல இருக்காரு. எவ்வளவு சாட்டை வேணாலும் ஐயா கிட்ட ஆர்டர் இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து வாங்கி பாருங்க, நல்லா இருக்கும். அவருடைய ரகமே வேற மாதிரி இருக்கு. சாட்டை பார்த்ததுல நானு பாத்தீங்களா, இதுல வந்து நிறைய டிசைன் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி உள்ளன் உள்ள வித்தியாசமாவும் பண்ணிருக்காரு. கண்டிப்பா நீங்க ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி வாங்கி பாருங்க. தேங்க்ஸ். அப்படியே இந்த வீடியோலயே வந்து கீழே வந்து பெருமாளான நம்பர் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பா வந்து அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி சாட்டை எடுங்க, நல்லா இருக்கும். நல்லா வந்து அவர் வந்து விலையெல்லாம் குறைச்சு கூட பண்ணி கொடுப்பாரு. லாட்டா எடுக்கிறதா இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி மக்களே. கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு டைம், அதாவது அந்த ஆடி மாசம் ஒரு 3 நாள் ஒதுக்கிக்கங்க. அந்த அளவுக்கு செம்ம என்ஜாய்ஃபுல்லா இருக்கும் இந்த திருவிழா, தேர் திருவிழா. ஆனா குருநாதசாமி செம்மையா கலோரி பீட் பண்றாரு. என்ன சொல்றதுன்னா, அப்படியே செம்ம டயர்ட்னஸ் ஆயிருது. ஃபுல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஏக்கரா ஃபுல்லா கேம்ஸே தான். ஃபுல் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது லெமன் ஜூஸ் அது இதுன்னு எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா ஸ்டாமினா ஃபுல்லா குறைஞ்சிரும். நான் உங்ககிட்ட காட்டினது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேம்ஸ் தான் காட்டியிருப்பேன். உள்ள பார்த்தா ஏகப்பட்டது இருக்குது. கண்டிப்பா ஒரு நாள்ல உங்களால ஃபினிஷ் பண்ண முடியாது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் பண்டிகை. ஏன் அந்த 15 நாள் அப்படின்னு பார்த்தா, அந்த அளவுக்கு இங்க வந்து செம்ம என்டர்டைன்மெண்ட்டு, தேர் திருவிழா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விசேஷம் பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து நெக்ஸ்ட் இயர், இந்த இயர் மிஸ் பண்ணிட்டீங்களா, நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க. இதோட இந்த விளாக்ஸை முடிக்கிறேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து பாருங்க. பாய்.